கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ண கிளாஸ்க்கு போயிருப்பாள்ல. அப்ப ஆஃப்டர் போல ஹீரோவும் அந்த கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போக, ஏய் ஏதாவது திட்டிட போறேன், ஏன் இப்படி பண்ணிட்டு கிடக்குன்னு கேட்க, எனக்கு சோறு வேணும், சமைச்சு கொடுன்னு சொல்ல, நீ லூசு பையில எனக்கு இன்னும் கிளாஸே முடியலடா, சிம்பிள், அப்பனா நீ எதுலையும் கலந்துக்க வேணாம், வீட்டுக்கு போலான்னு கூப்பிட, நீ நீ கொட்டிக்கிறதுக்காக நான் எதுலையும் கலந்துக்க கூடாதா, ஒழுங்கா போயிரு, இல்லனா சோத்துல விஷம் வச்சிருவேன்னு போக, ஏய் நீ அந்த மாங்காய் பையிலுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு போறா. அப்ப சூய பிள்ளையும் இதெல்லாம் கேட்டிருப்பா. அவளும் வந்து உனக்கு என்ன, அவ கலந்துக்க கூடாது அவ்வளவுதானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, என்ன நீயா, என்னால முடியும், சரி என்ன பண்ணுவேன்னு கேட்க, பாரு மதியம் ஆயிடுச்சுல, எனக்கு பசி வந்துட்டுன்னு சொல்ல, எல்லாம் என் நேரம் வந்து தொலைன்னு கூட்டிட்டு போறான். இவளும் சிரிச்சுட்டே போக, அப்ப நண்டு ஆர்டர் பண்ணி இந்தா இதை தின்னு வைக்க, இவனும் பிளேட்லயே வறுத்து எடுத்துட்டு கிடக்கான். இவளும் இவன் என்ன பண்றான்னு பாக்கான். பாஸ் அது ஆல்ரெடி வறுத்து தானே கிடக்கு, இல்ல எனக்கு ஹீரோனி தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான், எனக்கு உடைக்க தெரியாதுன்னு சொல்ல, இவளும் என் கையால சாப்பிட போறான்னு இழிச்சிட்டே அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு கிடக்கா. இவனும் தயங்கிட்டே திங்க, அம்மா நீ எப்படி அவளை ஸ்டாப் பண்ண போறன்னு கேட்கா. நீ ஃபர்ஸ்ட் அவ ஏன் கலந்து கூடாதுன்னு நினைக்கிற, அந்த ரீசனை சொல்லுன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது பாஸ், நான் அப்படிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஒரு நல்ல ரீசன் இருந்தா சொல்லு, கண்டிப்பா அவளை ஸ்டாப் பண்றேன்னு சொல்றா. அப்ப இவளும் கிளாஸ்ல படிக்கிற பையன் கிட்ட எப்படி ஹீரோவை கரெக்ட் பண்றதுன்னு ஐடியா கேட்டிருப்பா. அவனும் மெசேஜ் பண்றான், இப்ப நீங்க தின்னுட்டு தானே கிடைக்கீங்க, சடனா உடம்பு முடியாத மாதிரியே ஆக்ட் பண்ணு, அப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், இதை வச்சு நீங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆக சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல, இவளும் ஸ்டார்ட் பண்ண. ஆனா இவ கத்துறதுக்கு முன்னாடியே இவன் கத்திட்டு கிடக்கான். சாப்பிட்டதை ஒத்துக்காம இவனுக்கு வயிறு வலி வந்துருச்சு. சுயப்புள்ளதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோனை பார்த்துட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்க, உன் அண்ணனுக்கு வயிறு வலிமான்னு சொல்ல, இவளும் படப்படன்னு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்க, சுயப்புள்ளையும் என்கிட்ட கொடுன்னு கேட்கான். இவளும் இல்ல நானே தரேன்னு கொடுக்க, அப்ப ஹீரோயினும் நல்ல வேலை நீ கூட்டிட்டு வந்த, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஏய் நம்மலாம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம், எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன்னு கேட்கா. அப்ப மயக்கத்துலயே ஹீரோ ஏய் வாயை மூடுன்னு சொல்றான். சூப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நான் கிளம்புறேன்னு போக, அப்ப இவளும் அவன் பக்கத்துல போய் அம்மா இவனுக்கு எவ்வளவு பெரிய ஐலாஷ்னு பார்த்துட்டு கிடக்கா. இவளும் அப்படியே தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல இவன் கண்முழிச்சு அவளை பார்த்துட்டே, உனக்கு சின்ன வயசுல நடந்த கசப்பான சம்பவம் எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்றான். ஆக்சிடென்ட் ஆகிருக்குல்ல அதை பத்தி தான் சொல்றான் போல. அடுத்த நாள் இவளும் அந்த பிராக்டிஸ் கிளாஸ்க்கு கிளம்ப, அப்ப இவன் வயிற்ற பிடிச்சிட்டு வரதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி கிடக்கு. ஆனாலும் சூய பிள்ளை என்ன சீக்கிரம் வர சொல்லியிருக்கான்னு சொல்ல, பரவாயில்லம்மா நீ போ, என்ன 3 டைம் வாமிட் பண்ணிட்டேன், சுத்தமா முடியல, ஆனா நான் பாத்துக்கிறேன், உனக்கு டைம் ஆயிடுச்சுல்லம்மா நீ கிளம்புன்னு சொல்ல, அவ்வளவுதான் இவளுக்கு மனசு கேட்கல. அவனுக்காக சூப் ரெடி பண்ணிட்டு நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு லேட்டா போறேன்னு சொல்ல, அப்ப இவனும் நீ உண்மையாவே இதுக்காக ஆர்டர் பண்றியான்னு கேட்கான். ஆமா கண்டிப்பா நான் அதுல கலந்துக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்றா. அப்படியே நைட் ஆக, அப்ப சூய பிள்ளையும் ஹீரோவை பார்க்க புக்கை எடுத்துட்டு வந்திருப்பா. இவளும் இப்ப அவனுக்கு வயிறு வலி பரவாயில்லையான்னு கேட்க, அது இவன் காதுல கேட்டுருச்சு போல. இவனும் புக்கை எல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் சாகலமான போறான். அப்ப இவளும் சூய பிள்ளைக்கு ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு கிடக்க, அப்ப ஒரு போட்டோல ஹீரோயின் பக்கத்துல இன்னொரு பொண்ணு நிக்கிறா. இது யாரு கியூட்டா இருக்கான்னு கேட்க, அப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்ட, சின்ன வயசுல ஹீரோனிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். ஆனா ஹீரோக்கு ஹீரோனி தாங்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு அப்பவே வில்லத்தனமா யோசிச்சு அந்த பையன் கிட்ட நைஸா ஐஸ்கிரீம் நீட்டிட்டு, உனக்கு தெரியுமா ஹீரோனி கூட ஃப்ரெண்டா இருந்தா அவங்க பெட்ல உச்சா போவாங்கன்னு சொல்ல, என்ன கருமண்டா இதுன்னு அந்த பையனும் ஓடி இருப்பான். அந்த பையன் பேசுறன்னு இவளும் அழுதுபடிய அவளை சமாதானப்படுத்துறேன்னு இந்த சிறுவண்டும் கேர்ள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவளை சிரிக்க வச்சிருப்பான். அப்ப இவங்க கியூட்டா விளையாடுறத பார்த்துட்டு ஹீரோ அப்பாவும் அவங்கள போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கிடக்கா. அப்ப சூய பிள்ளையும் ஆமா எதனால நீ கலந்துக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான்னு கேட்க, அது வந்து யாங் எனக்கு எது சொன்னாலும் எனக்கு தப்பா தான் நடக்கணும் நினைக்கிறான், அதனாலதான் என்ன கிவ் அப் பண்ணுன்னு சொல்லிட்டே கிடக்கான்னு சொல்ல, இவளும் யாங்கன்னா ஹீரோ கூட ஒருத்தர் சுத்திரி கிடப்பானே அவன் தானேன்னு கேட்க, இவளும் ஆமான்னு நிலைய, இவளுக்கும் புரியுது ஹீரோயின் யாங்க லவ் பண்றான்னு. அப்பனா நீ அவனுக்காக தான் இதுல கலந்துக்கிறியான்னு கேட்க, இவளும் அப்படிலாம் இல்லையேன்னு வழிய, அப்பனா நம்ம கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறோன்னு சொல்றா. இவளும் கண்டிப்பான்னு இழிக்க,
கேட்க இவனும் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு கிடக்கான். அடுத்த நாள் இதுங்களும் ப்ராக்டிஸ் கிளாஸ்க்கு வர அப்ப சூயி பிள்ளையும் ஒரு பிள்ளை மேல மோத அப்ப இவளும் வந்து சாரிங்க சாரிங்கன்னு கையை பிடிக்கிறா. இந்த அல்டாப்பும் என் கையெல்லாம் தொடாதுன்னு தள்ளி விட்டுறா. அப்ப அங்க யாங்க பையனும் வர இவ இழிக்க அவ ஏன் ஆளுன்னு நான் தான் இழிப்பின்னு அல்டாப்பும் போக இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளும் யாங்கும் இந்த பொண்ணு தான் இப்ப டேட் பண்றாங்கன்னு சொல்ல இவனும் வந்து பாரு நீ எப்படி அழைச்சிட்ட இந்த ஜூஸை குடின்னு நீட்ட. அப்ப சூய பிள்ளையும் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த அப்பதான் இவன் ஹீரோயினே பாக்குறான். நீயும் இங்கேதான் கிடைக்கியா? இவ ஹீரோவோட சிஸ்டர்னு இன்ட்ரோ கொடுக்க அல்டாப்பும் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சு, அவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியான்னு கேட்க ஏன் ஐஸ் குச்சி ஓவரா பேசிட்டு கிடக்க, என்ன ஐஸ் குச்சியா? ஆமா அப்படிதான் சொல்லுவேன், இப்ப என்னன்னு கிட்ட போக இவளும் வேணா வேணா அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டான்னு சொல்ல சரி சரி இங்க ஒரே நாத்தமா அடிக்குது நம்ம திங்க போலான்னு போக அப்பவும் அந்த அல்டாப்பு விடுற மாதிரியே இல்ல. பின்னாடியே வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அம்மா நீ எதுக்கு இதெல்லாம் கலந்துக்கிற, உனக்கு தான் படிப்பு சுத்தமா வரமாட்டுதுல, கொஞ்சம் படிச்சாலும் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் மட்டமா பேச யாங்க பையனும் அமைதியா இருன்னு சொல்றான். ஆனா அப்பவும் அடங்காம பேசிட்டே கிடக்கா. அப்ப சூய பிள்ளையும் ஆத்தா உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க அப்ப அங்க ஹீரோ வந்துடுறான். அவ எப்படி இருந்தா உனக்கு என்ன, உன்னால வாய மூட முடியுமா முடியாதான்னு முறைக்க அந்த அல்டாப்பும் யாங் நான் ஒன்னும் தப்பா எல்லாம் சொல்லல, அவ நல்லதுக்காக தான் சொன்னேன்னு மாத்தி சொல்லிடுறா. இவனும் இனிமே இவகிட்ட வச்சுக்காதன்னு திட்டி விட்டுறான். இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அப்ப யாங்கும் அவளை கூட்டிட்டு போக அப்ப சூய பிள்ளையும் எம்மா என்னம்மா நடிக்கிறா, ஆமா உன் ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியலையா, அவளை போய் எப்படி லவ் பண்றான்னு திட்டிட்டு இருக்க. அப்ப இவளும் ஆமா நீ எங்க இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோனுக்கு வாய்ஸ் நல்லா வரணும்னு மருந்து வாங்கிட்டு வந்திருப்பான், இந்தா இதை தின்னு நீட்ட. அப்ப இவளும் நானும் பக்கத்துல இருக்கேன்டான்னு இரும இவளும் இந்தா இதை நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு நீட்ட. இதை நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்னு தர விட மாட்டான். அட படுபாவி பெல்லுகளா இத்தினோண்டுல என்ன ஆயிட போகுது, எனக்கு யாருமே இல்லைன்னு அப்படியே ஹீரோவை டச் பண்ண பார்க்க அவன் சட்டுன்னு விலக இவளும் இதை பார்த்து இழைச்சிட்டு கிடக்கா. அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொருத்தரா வாசிக்க வைக்கிறாங்க. ஸ்டாண்டிங்ல சொல்லும் போது எமோஷன் கடந்து ஸ்டோரி சொல்லணுமா, அந்த அல்டாப்பும் இதுல தான் இருக்கா போல, அவளும் வாசிக்க இவளும் பார்த்துட்டு அவ என்னோட நல்லா தான் வாசிக்கிறான்னு சொல்ல அடுத்து சூயி வாசிக்க இவன் நல்லா எமோஷன் கலந்து ஸ்டோரி சொல்லியிருப்பான். டீச்சரும் இப்படிதான் வாசிக்கணும்னு சொல்ல அடுத்து ஹீரோயின் வாசிக்க அவ அப்படியே ஒப்பிச்சிட்டு கிடக்கா. இவளும் இவ என்ன பண்றான்னு பார்க்க ஒரு கட்டத்துல இவளை பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ வயிறு வலியோட தான் ஹீரோனை பார்க்க வந்திருப்பான். அவனும் வலி தாங்க முடியாம டேப்லெட் போட்டு படுத்துறான். ஆனா அப்பவும் ஹீரோனிக்காக நோட்ஸ் எழுதிட்டு கிடக்கான். அடுத்த நாள் ஹீரோயினை வாசிக்க இந்த தடவை ஓரளவு நல்லா வாசிச்சிருப்பான். அதனால டீச்சரும் அவளை பாராட்ட இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அப்படியே நைட் ஆக அப்ப நியூஸ்ல வயசு பிள்ளைங்க எல்லாம் கடத்திட்டு போறாங்கன்னு போட்டுட்டு கிடக்க இவளும் ஹாப்பியா கிம் கிட்ட சொல்ல ஃபோன் பண்றா. அப்ப கிம்மோட அப்பா தான் பேசுறாரு. இது மாதிரி அவனுக்கு உடம்பு முடியலம்மா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொல்ல இவ பட்டுன்னு கிளம்பவும் இவனும் பின்னாடியே போய் இந்த நேரத்துல நீ எங்க போறேன்னு கேட்க கிம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம், அவனை பார்க்க தான் போறேன்னு ஓடிடுறான். இவனும் அவளுக்கு சேஃப் இல்லைன்னு பின்னாடியே தான் போறான். அப்ப இவளும் ஹாஸ்பிட்டல் வர அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கத பார்த்துட்டு அங்கிள் ரூம் நம்பர் 213 எங்க இருக்குன்னு கேட்க அப்ப அவரும் நான் தான் கிம்மோட அப்பான்னு சொல்ல இவளும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. அப்ப இவரும் ஹீரோனி பேரை கரெக்டா சொல்றாரு. அங்கிள் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்னு கேட்க நான் பார்த்த வரையும் அவன் சின்ன வயசுல இருந்தே தனியாதாம இருப்பான், அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை, ஆனா இப்ப ரீசெண்டா உன்னை பத்தி தான் என்கிட்ட பேசிட்டே இருப்பான், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்ல அங்கிள் இப்ப அவன் எப்படி இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க அவனுக்கு டைலட்டட் கார்டியோமைபதி இருக்குமா, சின்ன வயசுல இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோமான்னு சொல்ல இவளும் அப்பதான் யோசிக்கிறான். அதனாலதான் அவன் பிடி கிளாஸ் அட்டன் பண்ணலையா, அதனாலதான் அவனுக்கு அப்பப்பா மூச்சு வாங்குமான்னு கேட்க ஆமாம்மா கிம்க்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அவனால ரொம்பலாம் ஓட முடியாதுமான்னு சொல்ல இவளும் அப்பனா அவனுக்கு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணலாம்லன்னு கேட்க அப்படி பண்ணாலும் வேஸ்ட் தானே டாக்டர் சொல்லிட்டாருமா, இருக்கிற வரையும் அவனை ஹாப்பியா பார்த்துக்கணும்னு சொல்ல அவ்வளோதான் இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. கிம் கண் முழிச்சது இவளும் கிம்மா பார்த்து இப்போ நீ எப்படி இருக்கன்னு கேட்க கவலைப்படாத நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். இவளும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கா.
ஏன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் சொல்லலைன்னு சொல்றான். அப்ப இவளும் எனக்கு ஒரு சீக்ரெட் கிடக்கு, எனக்கு சில டிஃப்ரெண்டான கனவெல்லாம் வருது, அது இல்லாம என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே மறந்துடுச்சு, என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் கூட எனக்கு தெரியாது, நான் அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எனக்கு மெடிசன் படிக்கணும் ரொம்ப ஆசை, ஆனா என்கிட்ட அந்த அளவு நல்ல மார்க் இல்லைன்னு சொல்ல இவனும் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ உன் மேல நம்பிக்கை வை, அப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்ல இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. இவங்க பேசுறத இவனும் கேட்டிருப்பான். அப்ப ஹீரோவும் கிம்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். கிம்மும் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்ல அப்ப இவளும் வீட்டுக்கு வந்து கிம்க்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு கிடக்கா. இவனும் ஹீரோயின் கிம் கிட்ட பேசுனதை கேட்டிருப்பான்ல, இவனும் ரூமுக்கு வர இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு இவனும் கிட்ட வந்து நீ நல்லா படிக்கணும் மட்டும்தான் நினைச்சனே தவிர உன் ஃபீலிங்ஸை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேன், அதுக்காக சாரி, ஆனா இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்றான். இவன் போனதுக்கு அப்புறம் இவளும் சிரிக்கிறா. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. காலையில இவளும் அவனுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் கண்டிப்பா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு கத்திட்டு கிடக்கா. இவனும் அங்க பாரு அவங்கள மாதிரி பண்ணுன்னு சொல்ல அப்ப இவளும் பார்த்துட்டு நம்ம முகரக்கட்டை பார்க்க சைனிங்காவே இல்லையேன்னு பார்க்கா. நல்ல வேலைப்பா, நீ ப்ரோக்ராம்க்கு எப்படி கிளம்புன்னு சொன்ன, அதுக்காக உனக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூன்னு ஹார்ட்டிங்க விட அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஹார்ட்டிங்க பிடிக்கிறாரம்மா. இந்த சீன் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. நம்ம ஹீரோக்கு அந்த அளவு ஹீரோயின் மேல லவ். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் போட்டுருங்க. பாய்.